இந்த அற்புதமான தியானத்தை கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாக்ஷேத்திரமோட பத்ரிஜியோட புக்கு தான். அது வந்து வார்த்தைகளின் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்திருக்கு. அந்த புக்கு பத்தி தான் நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி பத்ரிஜி பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ பத்ரிஜி வந்து பாத்தீங்கன்னா 1947 தெலுங்கானால நிசாமாபாத் சர்க்கார் பத்ரி வெங்கட்ரமண ராவ் பத்ரி அவங்களுக்கு வந்து ஆஹ் ஆஹ் அஹ் சாவித்ரி தேவி அவங்களுக்கு மகானா பிறந்திருக்காங்க. ஆந்திரால வந்து யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சரில் வேளாண்மை படிச்சுட்டு அதில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பத்ரிஜியோட ஃப்ரெண்டு ராமசன்னா ரெட்டி அவங்க மூலியமா அவங்களுக்கு வந்து இந்த தியானம் கிடைச்சது. அப்புறம் இந்த தியானத்துல அவங்களே வந்து நிறைய கத்துக்கிட்டு செஞ்சு 1979 இதுல அவங்க முக்தி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1981 வந்து பாத்தீங்கன்னா 83 வரைக்கும் கர்னூல்ல சதானந்த யோகி கிட்ட வந்துட்டு அவங்களோட நிறைய உண்மைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆன்மீக ஞானம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கத்துக்கிட்டாங்க. 1980 வந்து சுவாமிஜி வந்து பௌதிக உடலை வந்து பிரிஞ்சுட்டாரு. அப்புறம் 1974 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வர்ணமாலா பத்ரி அவங்களோட வந்து பத்ரிஜி சாருக்கு வந்து கல்யாணம் நடந்தது. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. 40 ஆண்டு காலமாக வந்து பத்ரிஜி வந்து நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிச்சுட்டு, அறிவியல் புத்தகங்கள், ஆன்மீக அறிவியல் சத்தியங்க புத்தகங்கள் வந்து 1,00,000க்கு மேல படிச்சாரு அவரு. அதுல இருந்துதான் நம்மளுக்கு நிறைய ஞானம் கொடுத்தாரு. அவர் வந்து 40 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்தியாவுல மூலை முடுக்கு நிறைய கிராமங்களுக்கு சேர்ந்து நம்மளோட தியானத்தை வந்து நிறைய பேர்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. அப்புறம் உலகத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலக அளவுலயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸுக்கெல்லாம் போய் நிறைய இடத்துல டிராவல் பண்ணி முக்கியமான வந்து நம்ம பத்ரிஜியோட முக்கியமானது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைவ உணவு, தியான அறிவியல், அப்புறம் பிரமிட் ஆற்றல், ஆன்மீக அறிவியல், இத்தனை விஷயத்தையும் வந்து அங்க வந்து இந்த உலகம் பூரா வந்து பத்ரிஜி வந்து இந்த விஷயங்களை கொண்டு செஞ்சாங்க. ஸோ அவங்களோட ஒரு புத்தகமான வாக்ஷேத்திரம், அந்த புத்தகத்தை பத்தி தான் நான் இப்ப பகிர்ந்துக்க போறேன். நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 3 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சுக்கணும். உன்னை நீ அறிந்து கொள், உன்னை நீ புரிந்து கொள். புத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னை நீ புரிஞ்சுக்கோ. இயேசு வந்து உன்னை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளை பத்தி அறிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பத்தி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து 3 மண்டலங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் இது நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அந்த 3 மண்டலங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிந்தனை மண்டலம், பேச்சு மண்டலம், செயல் மண்டலம். இது 3மே நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டுமே தான் நம்மளுக்கு இதை பத்தின வந்து விழிப்பு கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம யாரு அப்படின்ற இது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளை பத்தின ஆழமான புரிதல் நம்மளுக்கு தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னா நாம இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம உள்ளம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம இந்த உலகம் தெரியும். நான் வந்து அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா அந்த இந்த உலகமும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு அமைதி இல்ல, துக்கம் தான் இருக்கு, எனக்கு யார்கிட்டயும் இணக்கமா வாழ முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகம் வந்து சரியான இடமா இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது நம்மளுக்கு சரியான இடம் தெரியணும். இந்த மண்டலங்கள்லாம் நம்மளுக்கு கிளியரா தெரியணும் நம்மளுக்கு. இதுதான் பேசிக்கா சொல்றாங்க மனசா வாச்சா கர்மனா. ஸோ நம்ம எண்ணம், சொல், செயல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்மளுடைய எத்தனை விஷயங்கள் இருக்கும். நம்மளோட மனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிந்தனைகளின் தொகுப்பு. ஓகேங்களா? நம்மளோட மனசு சிந்தனைகளோட தொகுப்பு. நம்மளோட பேச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வார்த்தைகளோட தொகுப்பு.
நம்மளோட செயல்பாடு வந்து நம்மளோட செயல்களின் தொகுப்பு. அதுதான் நம்மளோட செயல்பாடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம சிந்தனை மண்டலம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிந்தனை மண்டலம் என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களின் உலகம். நம்மளோட எண்ணங்களின் உலகம் தான் வந்து நம்ம சிந்தனை மண்டலம்னு சொல்லலாம். இல்ல கற்பனைகளின் உலகம்னு கூட நம்ம இத சொல்லலாம். இந்த சிந்தனையில நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய ஃப்ரீடம்னா, இங்க சரி எது, தவறு எது எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது இந்த இடத்துல வந்துட்டு. நான் ராஜான்னா, நான் ராஜா, ராணி என்ன வேணா யோசனை பண்ணலாம். நான் எத பத்தி வேணா திங்க் பண்ணிக்கலாம். எப்படி வேணா நான் இருந்துக்கலாம். நான் எத பத்தியும் யோசனை பண்ண வேண்டாம். நான் அவங்கள பத்தி தப்பா நினைக்கிறேன். நான் அவங்கள குறை சொல்றேன். எதுவுமே இல்ல. யாருமே நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. யாருக்குமே நம்ம சிந்தனை என்ன இருக்குன்றது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அ ஃபுல் ஃப்ரீடம். நம்மளோட தாட்ஸுக்கு வந்து பயங்கரமான ஃப்ரீடம் நம்மளுக்கு. நம்ம கற்பனைப்படி நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துக்கலாம். ஸோ பகவத்கீதையில இதுல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. "எதா எதேச்சசி ததா குரு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீ வி நீ விரும்பிய வண்ணம் தான் உன்னோட செயல் இருக்கும். அவ்வளோதான். சிம்பிளா சொல்லப்போனா. ஸோ எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு இந்த இடத்துல கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே கிடையவே கிடையாது. இந்த இடத்துல யாரும் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. மேலுலகத்துல கூட வந்து நம்மளோட சிந்தனை என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நம்மளோட எண்ணத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. அப்பல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நெறைய பேர் எண்ணத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எண்ணம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். நியூட்டன் வந்து 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் இருக்கு. அந்த 2 பாயிண்ட் வந்து நியூட்டன் என்ன சொன்னார்ன்னா, "இது ஒரு சின்ன நேர்க்கோடு" அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? இதுவே எயின்ஸ்டைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 ஒரு வளைவான கோடு அப்டின்னாரு. ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட எண்ணங்கள். அவங்களோட அவங்களோட அந்த சிந்தனையில ஃப்ரீடம் இருக்கு இல்லீங்களா? யார வேணா எப்படி வேணா சிந்திக்கலாம்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிந்தனையோட இந்த விஷயம் தான். இது வந்து எல்லாத்துனாலயும் புரிஞ்சுக்க முடியாது. யாருக்கு சயின்ஸ் புரியுமோ அவங்களுக்கு தான் புரியும். இந்த 2 பாயிண்ட் பக்கத்துல இருந்தா ஸ்ட்ரெய்ட் கோடா, வளைவு கோடா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. புரியாது. மத்த மக்களுக்கு புரியாது. சயின்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு டீப்பா தெரியும். ஓஹோ! இது என்ன அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும். ஸோ, அ நம்மளோட சிந்தனை மண்டலம் வந்து யாருமே நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. யாருனாலயும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் என் சிந்தனைக்குள்ள என்ன இருக்குன்றது எப்படி மத்தவங்களுக்கு தெரியும்? அதனால யாருமே நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் நம்மள பத்தி தெரியவே தெரியாது நம்மளுக்கு. நம்மளோட சிந்தனை யாருக்குமே தெரியவே தெரியாது. ஒரு கிராண்ட் மாஸ்டரோட ஆக்ஷன் வந்து ஒரு செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் ஏன் இந்த மூவ் வைக்கிறாரு? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? ஏன் இந்த மாரி செய்றாரு? அந்த கேம்ல விளையாடுறாரு அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு தெரியாது. இன்னொரு கிராண்ட் மாஸ்டருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு, நம்மளுடைய எண்ணங்கள்ல வந்து எதுவுமே கிடையாது. வி ஹேவ் ஆல் ஃப்ரீடம். நம்மளுக்கு அத்தன சுதந்திரமும் இருக்கு நம்மளுக்கு. எல்லா இடத்துலயுமே பயங்கரமான சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு. நம்மளோட பேச்சு மண்டலத்திலிருந்து என்ன வெளிவருதோ, நம்மளோட பேச்சு எப்படி வெளிவருதோ, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு. அந்த இடத்துல தான் முக்கியம் இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள்ல எந்த முக்கியத்துவமும் வந்து கிடையவே கிடையாது. பட் எண்ணங்களோட தாக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அந்த நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம நம்ம செல்கள் வரும், சொல்கள் வரும். ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்றாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சுதந்திரம் எப்படி வேணா தெரிஞ்சுக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். எப்படி வேணா சுதந்திரமா இருக்கலாம். யாரும் நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஜட்ஜ்மென்ட் கிடையாது நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செயல் மண்டலம். நம்மளோட செயல் மண்டலம். நம்மளோட செயல்கள் எங்கேருந்து வருது நம்மளுக்கு? எப்படி வருது? எங்கே வருது? நம்மளோட செயல் மண்டலம் தான் நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வார்த்தை மண்டலம். நம்மளோட செயல் வர்றதுக்கு முன்னாடி இந்த செயலும் வார்த்தை வந்து கனெக்டட். நம்ம ஒரு ஆக்ஷன் செய்றோம் அப்படின்னா கூடயே வார்த்தையும் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு செயலும், வார்த்தைகளும் வந்து ரொம்ப சம்மந்தப்பா ரொம்ப இணக்கமான ஒரு விஷயம். 2க்கும் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? சிந்தனை மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா, சூக்ஷ்ம உலகம்.
அது மன உலகம். அந்த இடத்துல அது சூக்ஷ்ம உலகத்துல இருக்கு. அது வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனா நம்மளோட செயல் மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா, பௌதீக உலகம். நம்ம இந்த பிசிக்கல் லைஃப்ல இருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்ம இந்த பௌதீக உலகத்துல வந்துட்டு இந்த இந்த பௌதீக உலகத்துல நம்ம செய்ற செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. கற்பனை உலகத்துல தெரியாது நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்றது. பட் நம்மளோட செயல்கள் எல்லாருக்குமே தெரியும். மனிதன் வந்து நெறைய பிறவி எடுத்திருக்காங்க. 100 பிறவி, 500 பிறவி, 1000 பிறவி அப்படி நெறைய எடுத்திருக்காங்க. எல்லாமே வித்தியாசமா இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் வித்தியாசமா இருக்கும். என்னோட குணங்கள் நெறைய வித்தியாசமா இருக்கும். அந்த குணங்கள் தான் நம்மளோட செயல்கள்ல வந்து வெளிப்பாடா வரும் நம்மளுக்கு. இப்ப நான் ஒரு 10 பிறவைகள் தான் எடுத்திருக்கேனா, தமோ குணத்துல நான் இருப்பேன். நான் ஒரு 100 பிறவைகள் எடுத்திருக்கேனா, நான் ரஜோ குணத்துல இருப்பேன். நான் ஒரு 1000 பிறவி எடுத்திருக்கேனா, நான் தமோ குணத்துல இருப்பேன் சாத்வீக குணத்துல இருப்பேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நான் கடந்துட்டேன் அப்டின்னா, நிர்குணத்துல இருப்பேன் நானு. எந்த குணத்திலயுமே இருக்க மாட்டேன். நான் நிர்குணத்துல இருப்பேன் நானுக்கு. தமோ குணத்துல இருக்க மாட்டேன், ரஜோ குணத்துல இருக்க மாட்டேன், சாத்வீக குணம் இருக்க மாட்டேன். நிர்குணத்துல நான் இருப்பேன் நான். நான் நிர்குணத்துல தான் நான் இருப்பேன் நம்மளுக்கு. நம்ம எல்லாருமே டிஃபரெண்ட்டா இருப்போம். ஒவ்வொரு பிறவி இல்லீங்களா? ஒவ்வொரு பிறவி தான் எடுத்து வந்திருக்கோம். ஒருத்தர் 100 பிறவி, ஒருத்தர் 500 பிறவி, ஒருத்தர் 1000 பிறவி. எல்லாருமே வித்தியாசமா இருப்பாங்க. ஒருத்தர் நபரோட செயல் வந்து இன்னொரு நபரோட செயல் மாரி இருக்கவே முடியாது நம்மளுக்கு. ஏன்னா எல்லாரும் வித்தியாசம் இல்லீங்களா? எல்லாரும் ஒரே மாரி வளர்ந்துருக்கோமா? ஒரே பிறவி எடுத்து வந்திருக்கோமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால தனி நபரோட செயல் வந்து அவங்களோட குணத்த வெளிப்படுத்துது. நான் என்னோட செயல் எப்படி இருக்கோ, அது என்னோட குணத்த வெளிப்படுத்தும் எனக்கு. நான் என்ன குணத்துல இருக்கேன்? நான் தமோ குணத்துல இருக்கேனா? ரசோகுணத்துல இருக்கேனா? சாத்வீக குணத்துல இருக்கேனா? அப்படின்றது நான் எந்த குணத்துல இருக்கேன்? அப்படின்றது டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து என்ன எந்த ஒரு எத்தன பிறவி எடுத்திருக்காங்க, என்ன குணத்துல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து நம்ம யாரையுமே எதுவுமே எதிர்பார்க்கக் கூடாது. இப்போ ஒருத்தவங்க வந்து 100 பிறவி தான் எடுத்திருக்காங்க. 1000 பிறவி எடுத்தவங்க தான் சாத்வீக குணத்துல இருப்பாங்க. அது நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு தக்காளி இருக்கு. பாவக்காவும் இருக்கு. தக்காளி, தக்காளியோட ருசிய தான் குடுக்கும். பாவக்காவோட ருசிய தான் குடுக்கும். அதனால வந்து நம்ம யார்கிட்டயும் வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. எந்த குணம் அவங்க கிட்ட எத்தன குணம் இருக்கோ அதுதான் வெளிப்படும். அத வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது நம்ம வந்து. நம்ம எந்த இடத்துலயுமே வந்துட்டு. நிர்குணத்துல ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்து ஆதிக்கத்துல இருப்பாங்க. சம்டைம்ஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சாத்விக குணம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. நிர்குணத்துல இருக்கவங்க தியானத்துல இருப்பாங்க. தியான பிரச்சாரம் செய்வதில இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. தியானம் சொல்லிக் குடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. தியானம் பண்றவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இருக்கும். நிர்குணத்துல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே குணத்துல இருக்கணுன்றது அவசியமே கிடையாது நம்மளுக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க பிறவிகளுக்கு ஏத்த மாரி அவங்களோட குணங்கள் வேறுபடும். அந்த குணங்கள் தான் அவங்களோட செயல்பாடுகள்ல வந்து வெளிப்படும். நெறைய பேரு இசை, ஸ்லோகம், விளையாட்டு இதுலலாம் வந்து நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. நிர்குணத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட வெளிப்பாடு. நம்ம என்ன குணத்துல இருக்கோமோ, அந்த குணத்தோட வெளிப்பாடு தான் அந்த இடத்துல அவங்களுக்கு பிரதிபலிக்கும். இத வந்து நம்ம உடனடியா மாத்தவே முடியாது நம்மளுக்கு. அவங்க எதன மாறணும்னு நெனைக்கிறோம். இப்ப நான் வந்து கோவமா இருக்கேன். என்னால உடனே மாற முடியாது என்னால. என்னோட குணம் கோவமா இருக்கு அப்டின்னா, நான் உடனே மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். எப்படி? ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து அப்பதான் குழந்தை வந்து அப்பதான் படி எடுத்து வைக்கிது. உடனே நான் அதனால குடுகுடுன்னு ஓட முடியுமா? எல்லா செயல்களும் செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல தான். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியும். குழந்தைகள் எப்படி நடந்து, வளர்ந்து செய்யுதோ, அதே போல வந்து நம்ம பிறவிகளுக்கு ஏத்த மாரி இருக்கலாம். இதே ஒரே பிறவிலேயே வந்து கூட நம்ம வந்து அ கொஞ்சம் கோவமா இருக்கலாம். ஆனா உடனே மாத்திக்கலாம். பட் ஆனா டைம் எடுக்கும். அதனால தான் வந்து சொல்றாங்க. நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாரையுமே வந்து, "ஓ! இவங்க இப்படிதான்" அப்படின்னு நம்ம உடனடியா சொல்லக்கூடாது. ஏன்னா உடனடியா மாற முடியாது. ஆனா ஒரே பிரிவிலேயே அவங்க என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாத்திக்கலாம்.
அவங்களோட என்னன்னு அவங்கள புரிஞ்சுக்கலாம். அத தெரிஞ்சு அவங்க மாத்திக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. ஏசுபிரான் வந்து சொல்வாராமா. ஒரு ஒரு கட்டத்தில சொல்வாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சாரிய வந்து கல்ல தூக்கி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்துட்டு. ஆ உடனே அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு இயேசுபிரான் என்ன சொல்வாருன்னா, இந்த கூட்டத்தில யார் வந்து தவறு செய்யாம இருக்காங்களோ, அவங்க வந்து அந்த விபச்சாரி மேல கல் எடுத்து அடிங்கன்னு சொல்லுவாங்களாமா. யார் குற்றம் செய்யாம இருக்காங்க, யார் தவறு செய்யாம இருக்காங்க, யார் தப்பு சொல்லாம இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே அமைதியாயிடுவாங்க. எல்லாருமே கம்முனு இருந்துருவாங்க. ஸோ அதே போல தான். நம்ம வந்து உடனடியா மாத்த முடியாது. ஆனா நம்ம மாத்திக்கலாம். மெதுவா மாத்திக்கலாம். அதனால தான் யாரையுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாரையுமே வந்து நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. யாரையுமே குத்தம் சொல்லக்கூடாது நம்ம வந்து. யாரையுமே நம்ம மதிப்பிடவும் கூடாது நம்ம வந்து. இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே நம்ம மதிப்பிடவே கூடாது. மதிப்பிட்டோம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆம் நம்மளுக்கு அதுதான் தெரியாது இல்லையா? அவங்க எந்த குணத்துல இருக்காங்க? எப்ப மாறுவாங்க? எந்த இடத்துல மாறுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நேத்து இருக்கிறவங்க கொஞ்சம் மாசத்துல கழிச்சு திருப்பி மாறலாம் இல்லையா? ஸோ நம்மளே வந்து தியானத்துக்கு வரது முன்னாடி வேற குணத்துல இருப்போம். தியானம் வந்தோனே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு நம்ம வந்து சாத்வீகத்துக்கு வருவோம். உடனே நிர்குணத்துக்கு மாறிடுவோம். ஸோ யாரையுமே நம்ம உடனே ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நம்ம யாரையுமே தப்பு சொல்லக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு. ஸோ கிருஷ்ணர் வந்து பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றாரு நம்மளுக்கு. "உன்னுடைய செயல்கள் உன்னை தீர்மானிக் அ உன்னை தீர்மானிக்காது. உன்னுடைய ரஜோகுணம் தீர்மானிக்காது. உன்னுடைய தமோகுணம் தீர்மானிக்காது. உன்னுடைய சாத்விக குணம் தீர்மானிக்காது. நீ குணங்களை கடந்தவன். நீ குணமற்றவன். உன்னுள் இருக்கும் உனது உணர்வே உன்னை தீர்மானிக்கும்." ஸோ நம்மகிட்ட உள்ள நம்ம உணர்வு நம்மகிட்ட என்ன உணர்வு இருக்கோ, அதுதான் நம்மள தீர்மானிக்கும். நான் என்ன? நான் எப்படிப்பட்டவன்? எப்படின்றது என்னோட உணர்வு மட்டுமே என்னை தீர்மானிக்கும். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கிட்ட சொல்றாராமா. ம். "நீ ஆயுதம் எடுத்துட்டு சண்டை போடு. அது உன்னுடைய விருப்பம். இல்ல நான் சண்டை போட மாட்டேன். இதுவும் உன்னுடைய விருப்பம். நீ எதிர்த்து சண்டை போடுறதும் உன்னோட விருப்பம் தான். இல்ல நான் பின்னாடி போறேன் அப்படின்றது அதுவும் உன்னுடைய விருப்பம் தான். உன்னுடைய செயல், உன்னுடைய சிந்தனை இது வந்து உன்னோட மனச பொறுத்தனமான விஷயம். உன்னுடைய ஞானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நீ நடந்துக்கோ." அப்படின்னு சொல்வாராமா அர்ஜுனர். அதனால தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கிட்ட வந்துட்டு, அ "எதுவா இருந்தாலும் நீ உன்னுடைய விருப்பம் ஏற்ற மாரி நடந்துகொள்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞானம் குடுத்தாரு அவரு. "நீ வந்துட்டு உன்னோட ஞானத்த நீ தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. நீ ஆயுதம் ஏந்துனாலும் உன்னுடைய விருப்பம். நீ ஆயுதம் ஏந்த வேண்டாம் அப்படின்றதும் உன்னுடைய விருப்பம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். யாராச்சும் உன்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உன்ன இளக்காரமா உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீ நீ பின்னோக்கி ஐயோ! என்னோட குரு தான் முன்னாடி நிக்கிறாங்க. என்னோட சகோதரர் நிக்கிறாங்க. என்னோட தந்தை நிக்கிறாரு. அவங்களோட நான் எப்படி போராடுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ யோசனை பண்ணிட்டு, ஒரு 3 அடி நீ பின்னாடி போயிட்ட அப்படின்னா, உன்ன உடனே யாராச்சும் தப்பு சொல்லிட்டாங்கன்னா, நீ என்ன செய்வேன்னா, உடனே நீ போர் தொடுக்க ஆரம்பிச்சுருவ. எனக்கு உன்ன பத்தி தெரியும். ஆனா நீ உன்ன பத்தி தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய உணர்வு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. நீ அவனுடைய உணர்வு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் உன்னோட செயல் சரியானதாக இருக்கும். உனக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணம் வந்து பத்ரிஜி வந்து ஒரு தடவ வந்து ஆ 25 வருஷத்துக்கு முன்னாடி பத்ரிஜி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தவறான இடத்துக்கு பத்ரிஜிய கூட்டிட்டு போறாங்க. "இல்ல நான் வரேன்." "இல்ல வா, வா பரவால்ல, பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாராமா. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு அவரோட கால் எடுத்து வைக்கலையாமா. வா வான்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த கால அவங்க உள்ள எடுத்து வைக்கல. ஏன்னா அவங்களோட உணர்வு சொல்லுது, "அங்க போக வேண்டாம்." அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல அவங்களோட உணர்வு அவங்களுக்கு சொல்லுது, "நீ போக வேண்டாம்ன்னு" சொல்லிட்டு. அதனால அவரு பின்னாடி வந்துடுறாரு.
ஸோ நம்மளோட செயல்கள் எல்லாமே நம்ம அக உணர்வோட சம்மந்தப்பட்டது. நம்ம அக உணர்வ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மோட செயல்கள் கரெக்ட்டா இருக்கும். கிருஷ்ணர் தெ கிருஷ்ணர் வந்து முதிர்ந்த ஆன்மா. கம்சர் வந்து முதிர்ச்சி அடையாத ஆன்மா. அதனால தான் வந்து கம்சர் வந்து என்ன செய்றார்ன்னா, கிருஷ்ணரோட செ கிரு கிருஷ்ணர எதிர்த்து போராட முடியல. ஏன்னா, அவர் முதிர்ச்சி அடைந்த ஆன்மா இல்லையா? இவருக்கு தெரியாது. இவருக்கு ஞானம் இல்ல. அதனால அவர்ட்ட சண்ட போட்டாரு. அந்த இடத்துல தோத்தும் போனாரு. ஸோ நம்ம வந்து நம்மளோட அக உணர்வு எப்படி இருக்கோ, அப்படிதான் நம்மளோட செயல்கள் இருக்கும். இப்ப எனக்குள்ளார ஒரு பயம் இருக்கு. என்னால இத செய்ய முடியுமா? என்னால பேச முடியுமா? அப்படின்ற ஒரு பயம் என் கூட இருந்தா, என்னோட அக உணர்வு எப்படி இருக்கோ, அப்படிதான் என்னோட செயலோட வெளிப்பாடு இருக்கும். அந்த இடத்துல என்னோட அக உணர்வு. நான் என்னோட அக உணர்வ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து. இந்த துயரம் ஏன் வந்தது? இந்த பயம் ஏன் வந்தது? எனக்குள்ளார எப்படி வந்தது? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. அத பத்தி நம்ம உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அந்த பயத்துலருந்து நம்ம வெளிப்பட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு. நான் என்னோட அக உணர்வு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த தெரிஞ்சுக்கலாம். நம்ம அத விட்டு வெளிய வந்துரலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகமது இருக்காரு. முகமது வந்து முகமது வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்திகர்கள், நாத்திகர்கள் நடுவுல அவருக்கு சண்ட போடுற நிலைமை வந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து முகமது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆத்திகர். க க அல்லாஹ் இருக்காரு அப்படின்னு நம்புறாரு. அவர் அத எதிர்த்து சண்டை போடுறாரு இல்லையா? அவங்க வந்து நாத்திகர்கள். நான் அல்லாஹ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த சண்டை போடுற நடுவுல எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, டக்குன்னு முகமது கீழ விழுந்துடுறாரு. அப்ப வந்து அந்த இடத்துல ஆ ஆ ஆஸ்திகர்கள் நாத்திகர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து முகமது கழுத்துக்கிட்ட வந்து கை வச்சுடுறாரு. கை வச்சுட்டு சொல்றாரு, "இப்போ உன்னோட கடவுள் காப்பாத்துவாரா?" அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அந்த இடத்துல முகமது வந்து அமைதியா வந்து சொல்றாரு, "என்னோட அல்லாஹ் வந்து என்ன ரட்சிப்பார்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா, சாந்தமா சொல்றாரு. இது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நாத்திகருக்கு பயம் எடுத்துருது. கை, கால்கள் நடுங்க ஆரம்பிச்சுருது. எவ்வளோ ஸ்ட்ராங்கா, அமைதியா இந்த இடத்துல அவர் நம்மகிட்ட சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் எடுத்துடுறாரு. உடனே வந்துட்டு அந்த கத்திய அந்த பயத்துல கீழ போட்டுடுறாரு. உடனே முகமது அந்த கத்திய எடுத்து, அந்த கீழ விழுந்துட்டாரு இல்லையா? அந்த கத்திக்கிட்ட வந்து அவர் கழுத்துக்கிட்ட கை வச்சு, "இப்ப யார் உன்ன காப்பாத்துவாரு? யார் உன்ன காப்பாத்துவாரு?" அப்படின்னு கேட்கிறாராமா. ஸோ அந்த இடத்துல வந்து அதோட அக உணர்வு. என்கிட்ட என்ன என்ன அக உணர்வு இருக்கு? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பேச்சு மண்டலம், நம்ம சிந்தனை மண்டலம் எப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் என்ன குணத்துல இருக்கேன்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சு, நம்ம சிந்தனை மண்டலத்துல வந்து நம்மளோட செயல் மண்டலத்துல சிந்தனை மண்டலம் இந்த செயல் மண்டலத்துல நம்ம தெரிஞ்சு, அந்த இடத்துல நம்மள நம்ம மாத்திக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு. நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பே ந நம்ம ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் நானு. நம்ம நம்ம எண்ணங்கள்ல வந்து நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கு. நம்ம என்ன வேணா நினைக்கலாம். ஆனா, நம்ம பேச்சு மண்டலம், நம்ம செயல் மண்டலம் நம்மளது தீர்மானிக்கும். நான் என்ன பேசுறேன்? நான் என்ன செயல் செய்றேன்? பேச்சும், செயலும் இணைந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனம் வந்து செயல்கள விட நம்ம பேச்சு மேல ரொம்ப கவனமா இருக்கணும் நான். நான் என்ன பேசுறேன்? எந்த வார்த்தைகள்ல பேசுறேன்? என்ன பேசுறேன்? அப்படின்ற தெளிவு நம்மளுக்கு நெறைய இருக்கணும். அத வச்சு தான் நம்மளுக்கு எல்லாருமே நம்மள வந்து பார்ப்பாங்க நம்மளுக்கு. நம்ம செயல் செய்றதுக்கு முன்னாடியே நம்மள பேச்சு வந்துருது இல்லையா? ஸோ நம்மளுக்கு அந்த பேச்சு மேல கவனம் நெறைய இருக்கணும் நம்மளுக்கு. அது நம்ம பல பிறவிகளோட இதுதான் நம்ம கர்மாவோட தொகுப்பு. என்னோட பல பிறவிகளோட விஷயங்கள் தான் நம்ம கர்மாவோட தொகுப்பு. அதுதான் நம்மளுடைய குணம். அது மாறாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். நம்மளோட குணம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்ம குணம் மாறிடும். ஸோ இந்த இடத்துல வந்து குணமாறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன தெரியும்? எனக்கு குணம் பத்தி தெரியாது. ஆனா என்னோட சொல், என்னோட வார்த்தை, நான் என்ன பேசுறேன் அப்படின்றதுனால எல்லாருக்குமே என்ன பத்தி தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. ஸோ முக்கியமான வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என் வாய்க்குள்ள என்ன போகுது அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. என் வாயிலிருந்து என்ன வெளிய வருது? நான் என்ன வார்த்தைகள் நான் பேசுறேன்? நான் எப்படி பேசுறேன்? அதுதான். ஸோ, ஒரு மனுஷன் நாசப்படுத்துறது வந்து உள்ளுக்குள்ள போற உள்ளுக்குள்ள எண்ணங்கள் கிடையாது. வெளியில வர வார்த்தைகள். அதுதான் ஒரு மனிதன வந்து நாசப்படுத்தும். அல்லது சரியான கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இந்த பேச்சு மண்டலம் வந்து சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா,
பேச்சு மண்டலத்துல சரி தவறு இருக்கிறது. நம்ம பேசுறதுல சரியும் இருக்கு, தவறும் இருக்கு. ஆஹ் நம்மளோட பேச்சு திறமை நம்மளோட பேச்சு திறமை நம்ம பேசுறது மூலியம் தான் தெரியும், நம்மளுக்கு மத்தவங்களுக்கு தெரியுதுயா. நம்மளுடைய தெளிவு சிந்தனையும் வந்து நம்மளோட பேசுறது மூலியமா தான் மத்தவங்களுக்கு தெரியும். நம்மளோட கருத்துக்களும் வந்து நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றதான் மத்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஸோ நம்மளோட பேச்சு மண்டலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது நம்மளுக்கு. நம்ம எண்ணங்கள் விட நம்மளோட பேச்சு மண்டலம் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப தெளிவு வேணும் நம்மளுக்கு. எது செய்யணும்? என்ன பேசுறோம்? அப்படின்ற தெளிவு நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு. அந்த இடத்துல ரொம்ப அவசியமானது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேச்சு மண்டலம் தான். அர்ஜுனனுக்கு ஏன் துன்பம் வந்தது? கேட்கிறாரு. அவரு பேசுறாரு. அவங்களோட எண்ணத்துல இருக்க அவர் பேசுறாரு. "எ என்னோட தந்தை வந்து அங்க இருக்காங்க. சகோதரர் இருக்காங்க. நான் எப்படி அவங்கள அவங்கள எதிர்த்து நான் சண்டை போட முடியும்?" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, "நீ சத்தியத்த தெரிஞ்சுக்கல நீ." மாஸ்டர் எதுவும் டிஸ்டர்ப்? Nothing. Please proceed. ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து அர்ஜுனர் வந்து, "உனக்கு நீ வந்து உண்மை நீ தெரிஞ்சுக்கணும். நீ சத்தியமான வார்த்தைகள நீ பேசல. அதனால தான் வந்துட்டு நீ விலகி இருக்க. நீ சத்தியத்திலிருந்து விலகி இருக்க. நான் உனக்கு சத்தியத்த சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சத்தியம் சொல்றாரு. இது எல்லாமே வந்து மாயை தான். அப்படின்ற சத்தியத்த அவங்க வார்த்தைகள் மூலமா வந்து சொல்றாரு. பஜகோவிந்தத்துல வந்து ஆதிசங்கரர் சொல்றாரு, "கஸ்யதவம் குஹ ஆயதா தத்துவம் சந்தேயததி பிரதாக." நான் யார்? எங்கிருந்து நான் வந்திருக்கிறேன்? என்னோட தாய் யார்? அப்படின்ற அந்த உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சத்தியத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு துக்கம் கிடையாது. நமக்கு எந்த இடத்துலயுமே துக்கமே கிடையாது. நம்ம உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு துக்கம் கிடையாது. ஸோ நம்ம பேசும்போது நம்ம பேசினா இந்த இடத்துல அர்ஜுனர் பேசுறப்ப, அவங்களோட சோகம் வந்து வார்த்தையில தெரிப்படுது. கிருஷ்ணர் வந்து அவங்களோட வார்த்தைகள் மூலியமாவே அவங்களுக்கு ஞானத்த குடுக்குறாங்க. இவர் சொன்ன உடனே வந்து, "நான் கூறியபடி செய்" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் சொல்லி முடிச்சவனே கிருஷ்ணர் அவருக்கு கம்பல் பண்ணவே இல்ல. "நான் என்ன சொல்லியிருக்கேனோ, அத நீ செஞ்சே ஆகணும்." அப்படின்னு வந்துட்டு, அவர் வந்து செயல்கள கண்ட்ரோல் குடுக்கல. வார்த்தைகள மட்டுமே அவருக்கு சொன்னாரு. நீ உண்மை தெரிஞ்சுக்கோ. நீ ஞானம் தெரிஞ்சுக்கோ. சத்தியத்த தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொன்னாரு. ஸோ, நம்ம வந்து பிறருடைய செயல்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்றது கிருஷ்ணருக்கு தெரியும். கிருஷ்ணர் வந்து பரமாத்மா இல்லையா? ஆன்மீக ஞானமே. அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து மற்றவர்களோட செயல்கள்ல வந்து எந்த மாற்றமும் குடுக்க முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. ஞானத்த மட்டுமே குடுக்க முடியும். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம தியானத்த பத்தி பேசுறோம். சத்சங்கம் எல்லாமே நம்ம சொல்றோம். வார்த்தைகள்ல மட்டுமே சொல்ல முடியும். ஆனா மத்தவங்களோட இது எதுவும் மாத்த முடியாது இல்லையா? அதே தான் வந்து நம்மள மாத்த முடியாது. ஆனா நம்மளோட சொற்கள், நம்ம வார்த்தைகள் அது வந்து மத்தவங்களோட வந்து அவங்களுக்கு வந்து மாற்றத்த கொடுக்கும் நம்மளுக்கு. ந ஸோ நம்மளோட வார்த்தை வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்த பிரதிபலிக்கணும். ஞானத்த வெளிப்படையா இருக்கணும். புத்திசாலித்தனமான பேச்சாக இருக்க வேண்டும். விஞ்ஞானபூர்வமாக இருக்க வேண்டும். ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஒருத்தங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வார்த்தைகள் மூலியமா தான் நம்ம எல்லாருமே நம்மள தெரிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன வார்த்தை பேசுறேன்? நான் எப்படி பேசுறேன்? தேவையில்லாத வார்த்தைகள பேசுறேனா? எந்த மாரி வார்த்தைகள நான் பேசுறேன்? எப்படி பேசுறேன்? அப்படின்ற வார்த்தைகள் எல்லா இடத்துலயுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தான். என்னோட எண்ணங்கள் யாருக்குமே தெரியாது. என்னோட வார்த்தைகள் மட்டுமே எல்லாருக்குமே தெரியும். என்னோட வார்த்தையோட பிரதிபலிப்பு தான் என்னோட செயலா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ரொம்ப ரொம்ப வார்த்தைகள். அதுதான் வார்த்தைகளோட வலிமை. நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஞானமுள்ள வார்த்தைகளாக நம்ம பேச வேண்டும். சரியான வார்த்தைகளாக பேச வேண்டும். அப்படி பேசினா மட்டுமே நம்மளுக்கு வந்து சரியானதாக இருக்க வேண்டும். புரியாத விஷயத்த பத்தி நம்ம பேசக்கூடாது நம்மளுக்கு. தெரியாத விஷயத்த பத்தி நம்ம பேசக்கூடாது. நம்மகிட்ட எந்த ஞானம் இருக்கு? சத்தியம் எது? உண்மை எது? இது தெரிஞ்சது மட்டுமே நம்ம பேச வேண்டும் வந்து. இந்த இடத்துல வந்து நமக்கு திருப்பி அதேதான். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறதுக்காக, அவரோட செயல்கள்ல வந்து எதுவுமே வந்துட்டு அவர் சரி செய்யல.
அவங்களோட வார்த்தைகளை மட்டுமே சரி செஞ்சார். ஞானத்தை மட்டுமே கொடுத்தார். அதுதான் நம்ம கொடுக்கணும் நம்ம மத்தவங்களுக்கு. சோ நம்மளோட பேச்சு வந்து ஞானம் பெற்றதாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. அபிமன்யு அர்ஜுனர் வந்து என்னோட பையன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சோகத்தை வெளிப்படுத்தினாரு. உடனே வந்து அவங்களுக்கு ஞானம் வந்து உடனே ஞானம் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும். ஆனா உடனே ஞானம் கிடைக்காது. சோ அதனால அ நம்மளோட வார்த்தைகளே ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணர் வந்து துரியோதனன் கிட்ட வந்து போய் சொல்றாரு. வார்த்தைகள் மூலியமா சொல்றாரு. அவரோட செயல்கள அவங்களுக்கு வந்து செயல்கள அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, கிருஷ்ணர் வந்து துரியோதனன் கிட்ட போய், "நீ வந்து பாண்டவர்களுக்கு ஒரு 5 கிராமத்த எழுதி குடுத்துரு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா துரியோதனன் வந்து என்ன சொல்றாரு? "எனக்கு தர்மம் தெரியும். எனக்கு தெரியும் அவங்களுக்கு அதுதான் குடுக்கணும்னு. ஆனா எனக்கு தோணல. எனக்கு அவங்களுக்கு அத செய்யணும்னு தோணல" அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு? அவரோட வார்த்தைகள் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து ஞானத்த குடுத்தாரு. "நீ இத செய்" அப்படின்னு ஒரு வார்த்தைகளால சொன்னாரு. ஆனா அவங்களோட செயல கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மத்தவங்களுக்கு நம்ம வந்து வார்த்தைகள் மூலியமா அந்த ஞானத்த மட்டும் தான் குடுக்க முடியும். சொல்ல முடியும். ஆனா அவங்களோட செயல்கள்ல எந்த மாற்றமும் நம்ம குடுக்க முடியாது. எதுவுமே குடுக்க முடியாது நம்மளுக்கு. நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட வார்த்தைகள் வந்து சத்தியத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. ஞானத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. புத்திசாலித்தனமான பேச்சாக இருக்க வேண்டும். விஞ்ஞானபூர்வமான பேச்சாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. நம்மளோட வார்த்தைகள்ல இப்படிதான் இருக்கணும் நம்மளுக்கு. நம்மளோட வார்த்தைகள் அப்படி இருந்தா மட்டுமே நம்மளுக்கு வந்து சரியானதாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. வார்த்தைகள் அதேதான். இயேசு கிறிஸ்து அதேதான் சொல்றாரு. உன் வாய்க்குள்ள என்ன போச்சு அப்படின்றது முக்கியமானதே கிடையாது. உன் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வெளிவருது? நீ எப்படி பேசுற? நீ எந்த மாரி இருக்க? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளோட சிந்தனை நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கு? நான் எந்த மாரி இருக்கேன்? என்னோட எண்ணங்கள வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா என்னோட சிந்தனை எப்படி இருக்கு? நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கோ, அதுதான் நம்மளுக்கு வார்த்தைகளாக மாற முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தைகளோட மாற வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானபூர்வமாக, ஆன்மீக பூர்வமாக, சிந்தனை பூர்வமாக யார் பேசுறாங்களோ, அவங்களோட தான் இருக்கணும். ஏன்னா நான் அவங்களோட இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட வார்த்தைகளோட பேசிட்டு இருக்கும்போது தான், அவங்களோட விஷயத்த கேட்கும்போது தான், நானும் அதே மாரி இருப்பேன். என்னோட செயல்கள் அப்படி இருக்கும். நெறைய பேருக்கு வந்து எப்படி வந்து நெறைய பேர் வந்து வார்த்தைகள் வந்து டக்குன்னு வார்த்தைகள வுட்டுருவாங்க. நெறைய பேர் வார்த்தைகள் ஏன் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம யார்கிட்ட சுத்தி இருக்கோம்? யார் கூட இருக்கோம்? நம்ம யார் கூட பயணிக்கிறோம்? அதுதான் நம்மள பிரதிபலிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள பிரதிபலிக்கும். நம்மளோட சொல்கள்ல பிரதிபலிக்கும். நம்ம சொல்கள் தான் செயல்கள்ல பிரதிபலிக்கும். நான் எந்த கூட்டத்தோட இருக்கேன்? யார் கூட இருக்கேன்? எப்படி இருக்கேன்? அப்படின்ற வார்த்தை தான் நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து தியானம் செய்றவங்களோட தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சத்சங்கத்துல இருக்கோம். பயணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எண்ணம், சொல், செயல் எப்படி இருக்கும்? இத 3யுமே நம்ம விலகிட்டு நம்ம தனியா இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும்ல. நம்ம யார் கூட இருக்கோமோ அதோட பிரதிபலிப்பு தான் நாம. அவங்களோட தாக்கம் நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னா. நான் குடும்பத்துல இருக்கேன். குடும்பத்துல எல்லாரும் ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்களா? நம்மளுக்கே தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு பிறவி எடுத்து ஒவ்வொரு ஞானத்தோட தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. குழந்தை வேற ஞானத்துல இருக்கும். நம்ம கணவர் வேற ஞானத்துல இருப்பாங்க. நம்ம மாமியார், மாமனார், வேற ஞானத்துல இருப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வேற வேற ஞானத்தோட, வேற வேற பிறவிகள் எடுத்து வேற வேற குணங்களோட தான் இருப்பாங்க. அந்த குணம் தான் அவங்களோட பிரதிபலிப்பா இருக்கும். வேற வேற விஷயங்கள்ல அவங்க இருப்பாங்க. அதனால நான் வந்து சரியா இருக்கணும். என்னோட சொல்கள் செயலாக இருக்கணும். என்னோட சொற்கள் தெளிவாக இருக்கணும். நான் பேசுற செயல்கள் சத்தியமாக இருக்கணும். நான் செய்ற வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நான் தெளிவா இருக்கணும். அப்படின்னா, நான் யார் கூட இருக்கேன்? நான் யார் கூட சேர்ந்து இருக்கேன்? நான் யாரோட வார்த்தைகள கேட்கிறேன்? நான் யார் கூட பேசுறேன்? எந்த சிந்தனைகளோட நான் பயணிக்கிறேன்? அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல மட்டும் தான் அந்த இடத்துல சிந்தனை தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். அப்பதான் நம்ம பேச்சு திறப்பு.
நம்மளோட வார்த்தை வந்து அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். நம்மளுக்கு யார் கூட இருக்கோமோ அப்படின்றது தான். ஸோ முக்கியமான கடைசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணம், சொல், செயல் இந்த 3ம் இருக்கீங்க இல்லையா? ஸோ எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாது, சுதந்திரமா இருக்கு. ஆனா என்னோட செயல் வந்து சரியா, தவறா அப்படின்றது என்னோட குணங்கள பொறுத்து என்னோட செயல்கள் இருக்கு. நான் என்ன குணத்துல வேணா இருக்கலாம். ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீகம், நிர்குணம். எந்த குணத்துல வேணா இருக்கலாம். நான் ஒரே பிறவியில கூட வந்து நான் நெறைய குணங்கள உடனே உடனே மாத்திக்கலாம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாரையும் தவறு சொல்லக்கூடாது. நான் உடனே தீர்மானிக்க கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த குணத்துலருந்து வெளிய வந்து உடனே அவங்கள மெதுவா மாத்திப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல வந்து நான் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அடுத்தது நான் என்ன செய்யணும்? என்னோட சொற்கள், என்னோட சொல் எப்படி இருக்கு? நான் எந்த மாரி பேசுறேன்? என்னோட சொற்கள் மட்டுமே நெறைய பேர் வந்து செயல் பத்தி நெறைய பேருக்கு செயல்கள் தெரியாது. நான் இப்ப உங்களோட பேசுறேன்னா, நான் வீட்ல என்ன செய்றேன்னு யாருக்குமே தெரியாது. நான் எப்படி நடந்துக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. என்னோட செயல்கள் யாருக்குமே தெரியாது. ஆனா என்னோட சொற்கள், நான் என்ன பேசுறேன்? அப்படின்ற சொற்கள் மட்டுமே எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொற்கள், நம்மளோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் உள்ளதாக இருக்க வேண்டும். அறிவுள்ளதாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. நம்மளுக்கு கரெக்ட்டான ஞானத்த பேசணும். புத்திசாலித்தனமாக பேச வேண்டும். ஸோ அது மட்டுமே எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதனால வந்து நம்ம தெளிவான பேச்சா பேசணும். ஆ நம்மளோட தெளிவான சிந்தனையோட பேசணும் அப்படின்னா, நம்ம யார் கூட இருக்கோம், அவங்களோட பிரதிபலிப்பு தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துரும். அதனால வந்து நம்ம ஆன்மீக மக்களோட சேர்ந்து நம்ம வந்து நம்மளோட பேச்சுக்கள நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச்சு எப்படி வரணும், அந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணம் மாறும். நம்ம அப்படியே நம்ம செயல் மாறிடும். அதனால சொற்களும் மாறிடும். ஸோ இதோட 2வது பகுதி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்மளோட எண்ணம், சொல், செயல் மண்டலம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி அந்த 3 மண்டலங்கள் நான் சொன்னேன்ல, இந்த 3 மண்டலங்கள் தான் நம்மள வந்து மாத்துது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிந்தனை மண்டலம், பேச்சு மண்டலம், செயல் மண்டலம். இந்த 3மே வந்து செயல் தான் மத்தவங்களுக்கு தெரியும். நம்ம செயல வந்து நம்ம சரியா செஞ்சு, ஆ செயல் தான் மத்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேச்சு கரெக்ட்டா பேசிட்டு, செயலையும் நம்ம சரியா செஞ்சுக்கலாம். சிந்தனைகளையும் மாத்திக்கலாம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாதா டிவிக்கும் பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.